ஆனா அந்த காலத்துல சிலர்கள் வழிகட்டவங்க வாதம் செஞ்சாங்க குர்ஆன் படைக்கப்பட்டதுன்றா. இது இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல், இமாம் புகாரியோட காலத்துல இருந்த பெரும் பிரச்சனை. இப்ப இந்த பிரச்சனைக்குள்ள இமாம் புகாரிய மாட்ட வச்சாங்க. எப்படி? இந்த ஆலிம் சாப் என்ன செஞ்சாரு, 2-3 பேரை கூப்பிட்டு சொன்னாரு, இமாம் புகாரியோட மஜ்லிஸ்ல உட்கார்ந்து பாடம் நடக்க போகல, நீ எழும்பி கேள்வி ஒன்று கேளு, அல்ஃபாவுல் குர்ஆனி மக்லூகத்துன் அம்லா, குர்ஆன் படைக்கப்பட்டது இல்ல சரி, நாங்க ஓதுற வார்த்தைகள், குர்ஆனை நாங்க மொழிகிற வார்த்தைகள், இந்த வார்த்தைகள் படைக்கப்பட்டதா இல்லையா? இது பொதுமக்களுக்கு சில நேரம் விளங்காது, குழம்பு பிரச்சனைக்குரிய கேள்வி. இந்த கேள்வியை நீ கேளு அனுப்பிட்டதோட பெரும் கூட்டம் 1-2 பேர் எழுப்பி இந்த கேள்வியை கேட்க ஆரம்பிச்சிட்டேன். இமாம் புகார் ரஹ்மத்துல்லாஹி விளங்கிட்டு என்னமோ ஒன்று நடக்குது, இதுக்கு விட சொன்னா ஒரு பிரச்சனை உண்டாகும். இப்ப 2 நாள் 3 நாள் 4 நாள் போகுது. இமாம் புகார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த கேள்விக்கு விட சொல்லாமலே போறாங்க. இருக்கக்கூடிய கூட்டத்துல சலசலம். கேள்வி ஒருத்தன் கேட்கிறான், இவர் பெரிய ஆலிம் சாப்புண்டா பதில் சொல்ல வேண்டியது தானே, ஏன் அமைதியா இருக்கிறாரு, இவருக்கு விட தெரியாதா இல்லையா? இப்படி பிரச்சனை ஒன்று உண்டானதோட இமாம் புகார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வேற வழி இல்லாம கடைசியில சொல்லிட்டாங்க, நாங்க ஓதுற வார்த்தைகள் படைக்கப்பட்டது, அது புதுசா அல்லாஹ் படைக்கிறது. குர்ஆன் படைக்கப்பட்டது இல்ல, அது அஸ்ஸலி. இத மக்கள் தவறா வழங்கிட்டு இவர் குர்ஆன் படைக்கப்பட்டதுன்றாரு சொல்லி முழு கூட்டமும் இமாம் புகாரியை விட்டு போயிடுச்சு. ஆலிம் சாப் சாதிச்சிட்டாரு, புகாரியை விட்டு போயிட்டு பெரிய பிரச்சனை. எவ்வளோ இமாம் புகார் ரஹ்மத்துல்லாஹி விளங்கப்படுத்தினாங்க, விளங்கப்படுத்தியும் விளங்கல்ல. பின்னால வந்த உலமாக்கள் இப்னுல் கையும் அத்-தஹபி இது போன்ற எல்லாரும் இமாம் புகாரியுடைய வழியத்தான் சரி கண்டாங்க. இமாம் புகார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எவ்வளோ சொல்லியும் விளங்கல்ல. கடைசியில இமாம் புகாரிக்கு கூட இருந்து உதவியாக இருந்தது இமாம் முஸ்லிம் மட்டும்தான். இமாம் முஸ்லிம் யார்? இமாம் புகாரியுடைய மாணவர். இமாம் புகாரியுடைய மாணவர் தான் இமாம் முஸ்லிம். அவங்களுக்கு மட்டும் உஸ்தாதுக்கு உதவியா இருந்தாங்க. கடைசியில இமாம் புகாரி நைசாபூர்ல இருந்து வெளியாக வேண்டிய நிலைமை உண்டாயிடுச்சு. வெளியாகி போய்த்து முதலாவது செஞ்சாங்க ஒரு வேலை, ஹல்கு அஃஆலில் இபாத் என்று சொல்லி ஒரு கிதாப் ஒன்று எழுதினார். என்ன சொல்ல வாரேண்டா, அந்த அளவுக்கு இமாம் புகாரிய கூட ஊர்ல இருந்து வெளியேற்றிச்சு போறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூதர்கள் என்ன செஞ்சாங்க? ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குசூனிய செஞ்சாங்க? பொறாமை. எந்த அளவுக்கு பொறாமை? நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய உயிருக்குயிரான மனைவி, அந்த மனைவியை பார்த்து என்ன சொன்னா, விபச்சாரி. ஆயிஷா அம்மா எவ்வளவு பக்குவம், சுப்ஹானல்லாஹ். முஸ்னத் அஹ்மத் ரிவாயத் வருது, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட வீட்டுக்குள்ள அடக்கம் செய்யப்பட்டதுக்கு பின்னால அவங்க ஃபேஸ் கவர் பண்ணாம கபர் அடிக்க போனதே இல்லை. உயிரோட உள்ள மனுஷனுக்கு அல்ல, கபர்ல இருக்கிற மனுஷன் அவ்வளவு பக்குவம். அதான் நான் சொல்றேன், ஆயிஷான்னு பேர் வைங்க பிள்ளைகளுக்கு. என்ற வரலாறுல ஆண்கள்ல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள போல ஒரு சாதனையாளர் நான் காணல. பெண்கள்ல அம்மா ஆயிஷாவை போல ஒரு பெரும் அறிவாளிய பேணுதல் உள்ள பெண்ணை நான் காண இருக்கிறாங்க. அம்மா ஹதீஜா, மரியம் அலைஹிஸ்ஸலாம் எல்லாம் இருக்கிறாங்க. ஆனா ஆயிஷா நாயகியுடைய போங்கு இருக்குது, ஒரு தைரியசாலியான, இந்த முழு உம்மத்துக்கும் மார்க்க சட்டத்தை ஒப்புவிச்ச ஒரு பெண், அறிவாளி. எந்த அளவுக்கு ஹலீஃபாக்கள் கூட ஆயிஷா அம்மா கிட்ட தான் சந்தேகம் கேட்டு வருவாங்க, அவ்வளவு பெரிய அறிவாளி. அந்த பொம்பளையை பார்த்து விபச்சாரிண்டா எப்படி இருக்கு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர்ல இருந்து அழுகுறாங்க. மைய அதுருனி ஃபி அஹ்லி. புகாரில ஆகப்பெரிய ஹதீஸ், புகாரில ஜுஸு சானில கிதாபுல் மகாசில இமாம் புகார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கொண்டாடுறாங்க. கஸ்வத்து பனி முஸ்தலக் ஆகப்பெரிய ஹதீஸ். ஆயிஷா அம்மாவை இட்டு கட்டின ஹதீஸ். மாச கணக்குல வகி இறங்குது இல்ல, மதீனாவே தலகுலா பிறழுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகுறாங்க. கடைசியில அல்லாஹ் குர்ஆனை இறக்கி ஆயிஷா நாயகியை பரிசுத்தப்படுத்தினான். கடைசியில அந்த பொறாமக்காரனுடைய நிலைமை, அவன் நரகவாதி அமௌத்தாய் அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல். ஆகையால பொறாமப்படப்படாது. இந்த சூறாவுடைய சுருக்கம் என்னன்னு சொன்னா, எங்கட வாழ்க்கையில எங்களுக்கு நாங்க பாதுகாப்பு தேடணும். குறிப்பாக இரவு. ரெண்டாவது என்னது? முதலாவது இரவு, ரெண்டாவது சூனியக்காரிகள், மூணாவது பொறாமை. இது மற்றவங்கள்ட்ட இருந்தும் எங்களுக்கு வரக்கூடாது. நாங்களும் யாரை பார்த்தும் பொறாமப்படவும் கூடாது, யாருக்கும் அநியாயம் செய்யப்படாது. நாங்க நல்ல நியத்துல வாழ்ந்து பாருங்க, அல்லாஹ் உங்களை வாழ வைப்பான். யாரு பொறாமப்பட்டாலும், யார் என்ன செஞ்சாலும் அல்லாஹ்வோட உதவி உங்களுக்கு இருக்கும். நீங்க சந்தோஷமா வாழ்வீங்க. ஆரம்பத்துல சில பிரச்சனைகள் வரலாம், பின்னால அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை தருவான். இன்றைக்கும் கபர்ல இருந்து கஸ்தூரி வாசம் வருதா இல்லை? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபர்ல இருந்து கூட ஃபாத்திமா நாயகி எடுத்து பார்த்தாங்க. மாதா அலா மன் ஷம்ம துர்பத அஹ்மதா அல்லா யஷும்ம மத ஸமானி கவாலியா சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபர் மண்ணை யார் மோந்து பார்ப்பாரோ அவர் மௌத்து வரைக்கும் வேற எந்த பெருமதியான அத்தரையும் ஓர தேவை.
உலகத்தில் எல்லாத்தையும் சகிச்சு இந்த உம்மத்தை சொர்க்கத்தின் பக்கம் வழிகாட்டின தலைவர். அவர் படிச்சு தந்ததுதான் இன்றைக்கும் நாங்க படிச்சு கொடுக்கிறோம். இந்த மஜ்லிஸ்கள் கூட அவ்வளவு நன்மையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கபருக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஆகையால்